இப்போ தான் நம்ம கடைக்கு கொடுவா வந்ததுங்க. மொரட்டு கொடுவாவா வேணுமா? இருக்குங்க. இல்லை மீடியம் சைஸாக வேணுமா? இதை பாருங்கள் இருக்குது. நீங்கள் என்ன சைஸில் வேணால் எப்படி வேணால் வாங்கலாங்க. இல்லை நாங்கள் 2 பேர் தான், எங்களுக்கு சின்னதாக வேணுமா? அந்த சின்னதாக வச்சுருக்கோங்க. என்ன சைஸில் வேணாலும் இன்றைக்கி கொடுவா இருக்குது. இந்த கொடுவா வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க. குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி. அது கண்ணை பாருங்களேன், ஏதோ பளிங்கியை வச்ச மாதிரியே இருக்குது. அப்போனா இதோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கங்க எப்படி இருக்கும்னு. உடனே நம்ம கடைக்கு வந்து உடனே ஐஸ் பேக் பண்ணோங்க. அடுத்தது எல்லாமே தேங்காய் பாறை. இன்றைக்கி அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1/2 கிலோ சைஸில் வேணுமா, 1.5 கிலோ சைஸில் வேணுமா, எல்லா சைஸ்லேயுமே இருக்குங்க. இது நடுமுள் மட்டும்தாங்க. அடுத்தது சங்கரா. பெரிய சங்கரா வேணாலும் இருக்குது, சின்ன சங்கரா வேணாலும் இருக்குது. என்னென்னா நம்ம கடையில் சின்ன சங்கரா தாங்க அதிகமாக போகும். எல்லாருக்குமே வந்து அந்த முழுசாக போட்டு குழம்பு வைக்கிறது பொரிக்கிறது தாங்க ரொம்ப பிடிக்கும். நாகப்பட்டினம் சங்கராவில் ஒரு தித்திப்பு இருக்குங்க. அதனால தான் சங்கரா எப்பொழுதுமே எல்லா காலத்துலேயுமே எல்லாராலையும் விரும்பப்படுற மீனாக இருக்குதுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்படியே பிங்க்காக அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்குது. அடுத்தது கருப்பு கிழங்கா. இதென்ன தும்புளிங்க இதோட பேர், ஆனால் நம்ம கருப்பு கிழங்கான்னு சொல்லுவோம். இதுவும் குழம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது நெத்திலிங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முடிஞ்சால் நான் இதை ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இது வந்து நாங்கள் லாங் ஷாட்டில் காமிக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. மித்தபடி அவ்வளோ சைஸாக அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி. அடுத்தது நண்டுங்க. பெண்ணண்டு தான் இன்றைக்கி நிறையங்க.